எடுத்து வச்சு அவங்களுக்கு உணவு உடை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பொறுப்பு. அதுக்கு ப்ராப்பராக அதுக்கு சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரி நியமனம் செய்து அவர் அது மானிட்டரிங் ஆஃபீஸ் அதை கண்காணிப்பார். மக்கள் உணவு இல்லை, தண்ணி இல்லை, பால் இல்லை, எந்த குறையும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, மக்கள் எங்கேயும் சாலை மறியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை மறியல். நேற்றுக்கு தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர் தலைமையில் சாலை மறியல். இப்போ என் தொகுதியில் நான் படித்த இந்த 17 பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்லை குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தால் 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் குடும்ப அட்டை இருந்தால் கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு, 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மலை ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்குற கடலூர் தான், கடலூர் முகத்தை வரும், கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வருகிற கடலூர் தொகுதியில் வருகிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? யார் தொகுதியில் பாருங்க. அப்போ நடுவில் கரெக்டாக நாங்கள் 2 பக்கமும் ஆற்றுல மாட்டிக்கிட்டோம். எப்போ மழை வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் ஆண்டாண்டு காலமாக இதுக்கான என்ன? இப்போ கடின ஆற்று எங்கே தூர்வாக இருக்காங்க? ஒரு ப்ராப்பராக எங்கே ஒரு பழைய பாலம் இடிஞ்சு வந்து போச்சு பண்ருட்டியில், அதில் 2-3 பேர் ஏற்கனவே இறந்துட்டோம். அதில் வந்து பல்ட் அடிச்சு குளிச்சு பசங்க அதை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறோம். நீர்ப்பாசனத்துறை மெத்தனம், மாவட்ட நிர்வாகம் மெத்தனம், ஒரு நடவடிக்கை இல்லை. புது பாலம் கட்டி பல ஆண்டுகள் ஆச்சு. அப்போ அங்கே அந்த பகுதியை ஒட்டி பணிக்குப்போம். ஏற்கனவே அது அங்கிச்செட்டி பாலத்தில் ஒரு தம்பி அது அப்போ ஆண்டிக்குளத்தை சேர்ந்த ஒரு தம்பி செத்து போயிட்டான். இன்னும் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு செத்து விட்டா 2 லட்சம், ஒரு முறை செத்து விட்டா 3 லட்சம், ஒரு முறை செத்து விட்டா 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரியில் 7 பேர் செத்து விட்டாங்க, குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டை வழிநடத்துறீங்க? முதலமைச்சர் அமைச்சரவையை உங்க இஷ்டத்துக்கு நினைச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் விபத்தில் இருந்தால் 1 லட்சம், அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாதம் செத்து விட்டா 2 லட்சம், அதுக்கு அடுத்த மாதம் செத்து விட்டா 3 லட்சம். இங்கே ஆற்று மண்ணில் சுரண்டி பொக்கிங் வச்சு அளவுக்கு மீறி எடுத்து அந்த மண் புதைக்குழியில் இருந்து அதில் என் தொகுதியில் கடந்தமாக உங்களுக்கு தெரியும். ஒரே குடும்பத்தில் 7 பேர் துணிஞ்சு வைக்க போய் குளிக்க போய் அந்த புதைக்குழி உள்வாங்கி செத்து விட்டாங்க. சட்டமன்றத்தில் அவ்வளோ ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்காக பகண்டையில் தடுப்புச்சுவர் அமைக்கணும். அந்த பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் ஃபுல்லாக கம்மிட்டாக ராட்சத வீரான ராட்சத பைப்புகளை புதைச்சி கடலினுடைய சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு எப்படி காசிமேட்லேருந்து திருவண்ணாமலை வரையிலும் கான்கிரீட் பெரிய பெரிய பாறை கற்களை கொண்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி தடுப்பணைகள் ஏற்படுத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்களா? அப்போ தொடர்ந்து மனித உயிர்கள் செத்துக்கிட்டே இருக்கும், கால்நடைகள் செத்துக்கிட்டே இருக்கும். வெள்ளம் வந்து ஆற்றுல வந்து டேமை திறந்து விடும் போது அல்லது பெரும் வழையும் போது ஊரை அடிச்சுட்டு போவோம். துணிமணி எல்லாம் கையில் கட்டண பொட்டையோடு துணியோடு நாங்கள் எல்லாம் வெளியேறணும். இப்போ இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோடு தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை? இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு. சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவரும் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் எல்லாருக்குமான ஒரு சட்டமன்றத்தில் பல முறை பேசுகிறேன். நீங்கள் வெடி விபத்து ஏற்பட்டால் ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டால் 1, சுனாமி ஏற்பட்டால் 1. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவாக ஒரு உயிருக்கு 25 லட்சம். இப்போ நீங்கள் காவல்துறையில் 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க, உயிரை பணம் வச்சு அவங்க வேலை செய்யறவங்க கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. வருவாய்த்துறையில் மற்ற துறைகளை வேலை செஞ்ச பணியாளர்கள் இருந்தால் 25 லட்சம் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. 24 நாள் அரசு மக்களுக்காக உழைக்கிற ஊழியர்கள். சரி, குறைந்தபட்சம் பொதுமக்களுக்குன்னு ஒரு 25 லட்சம் ஒரு உயிர் பலியாச்சுன்னா அது வெடி விபத்தில் ஏற்பட்டாலும், ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டாலும், விபத்தில் ஏற்பட்டாலும், எதில் ஏற்பட்டாலும் அந்த உயிர் அதை சார்ந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர நிதி ஆதாரத்தை உருவாக்கி தர வேண்டியது ஒரு நியாயமான கோரிக்கை. இது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் நான் கோரிக்கை வைக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்களா, வலு உள்ளவன் வாழலாம். அன்னைக்கு நெல்லிக்குப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசி அப்போ இருந்த 2 அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு 5 லட்சம் ரூபா. ஆனால் இப்போ என் தொகுதியில் செத்துட்டாங்க. இன்னும் அந்த 1 லட்ச ரூபாய் என்ன குடும்பத்துக்கு அது கிடைக்கல. கேட்டால் அது 1 லட்ச ரூபா காமனாக எல்லாருக்கும் கொடுக்குறது. இது என்ன நியாயம்? அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போகிறான், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க.
உங்கள் அரசு அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக, மாவட்டத்தில் இருக்கிற பல உயர் அதிகாரிகளுடைய பொறுப்பின்மையின் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நியமனம் செய்யப்படுகின்ற மானிட்டரிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைசர் அதிகாரிகள், அந்த நிர்வாக மேலாண்மை செய்யக்கூடியவர்களுடைய திறமையின்மையின் காரணமாக எங்களுடைய மக்கள் உயிர், கால்நடைகள் உயிர், எங்களுடைய ஆண்டா தோட்டத்தில் இருக்கிற முந்திரி, பலா, மாமரம் எல்லாம் போயிடுச்சு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல என் தொகுதியில் மக்கள் கொய்யா மரம் பூரா திருப்பிச்சு ஒழிச்சுக்கிச்சு. வாழை இங்க ராமாபுரத்தை வைசோரப்பை, ராமாபுரம், கண்ணாரப்பேட்டை, அப்படியே குமலம்பாலம், ஏப்புதூர், அசரிக்குப்போம், ஏவூர், புலியூர்காடு, கமிட்டிக்குப்போம், கிருஷ்ணபாளையம், புள்ளஞ்சாவடி, இப்படி இளந்தாம்பட்டு, ஆலப்புக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் யாரெல்லாம் வாழை விவசாயம் செஞ்சாங்க எல்லா வாழையும் எல்லாம் முறிக்கிச்சு, எல்லாம் ஒடிஞ்சிச்சு. ஒரு 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 ஹெக்டருக்கு 2.5 ஏக்கருக்கு சேர்த்து நீங்க 17,500 ரூபா கொடுக்குறீங்க. சவுக்கு கம்மு வாங்கிருப்போம் ஒரு டன், அது இன்னைக்கு ஒரு டன் 40,000 ரூபா. சவுக்கு முட்டு கொடுக்குற சவுக்கு கொம்பு கூட நீங்க காசு கொடுக்கல. ஒன்றிய அரசுக்கு நிதி கட்டா ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 984 கோடி கொடுத்தா போதுமா? 25,000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு. இல்ல எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்ப ஒரு சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி 2 நாள் நடத்துறாங்க, 5 நாள் நடத்துறாங்க, நாங்க வந்தா 100 நாள் நடத்தும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரீங்க. இவ்வளவு பெரிய ஒரு புயல் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு டோட்டலா ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. டெல்டா மாவட்டத்தில் ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. ஒவ்வொரு புயல் வரும்போது 15 மாவட்டம் 20 மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குது. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு ஏற்படுத்தணும்னா அரசு அதற்குரிய திட்டமிடல்கள், அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஏன் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற எங்களுக்கு பண்ருட்டி எம்எல்ஏ நான் எனக்கு ஏன் இந்த நாட்டுடைய பேரிடர் துறை அமைச்சரோ செயலாளரோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க உங்க தொகுதி மக்களை அலாட் பண்ணுங்க, எங்க புயல் வரப்போது இப்போதைக்கு அணையை திறக்க போறோம் ஏன் நீங்க சொல்லல? மத்திய குழு வருது தேவனாம்பட்டினத்தில் தொடங்கி கம்ப்ளீட்டா கடற்கரை ஓர கிராமங்கள், கடலூர் மாவட்டத்தில் ஒரு கடற்கரை ஓர கிராம மக்கள் மீனவர்களை போய் பார்க்கலாம். அன்னைக்கு மீனவர்கள் 7 பேர் கத்திக்கிட்டாங்க. மீனவர் வாழ்வுரிமை சங்கத்துடைய தலைவர் ஏகாம்பரனை தொடர்பு கொண்டு சொல்றாரு, நான் முதலமைச்சருடைய செயலாளருக்கும் காவல்துறை ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கும் சொன்ன பிறகுதான் அந்த செய்தி தெரியுது. அது வரையிலும் மாவட்ட நிர்வாகமே இங்க வந்து வெளிப்பாடு கேட்டுக்கொண்டீங்க. அப்புறம் நான் நேரடியாக போய் உட்காந்து அங்கிருந்து ஏர்போர்ட்ஸ் மாஸ்டர் சீஃப் கிட்ட பேசி அப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ள ஹெலிகாப்டர் அங்கே வருது. இப்போ என்ன அன்னைக்கே பத்திரிகை சென்னை சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்து அதை நான் பிரஸ் மீட்ல பதிவு பண்ணிருக்கேன். இது எல்லாம் பார்த்துட்டு இந்த கோபத்துல தான் நான் எல்லா ஊருக்கும் போய் ஏன்னா மாவட்டம், மாநிலம், பத்திரிகை, கார், படைசூழ போய் அந்த மக்களை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் டிஷர்ட்டை போட்டுட்டு சாதாரணமாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து என் வீட்டில் பண்ருட்டில் உட்காந்து இந்த மழை வெள்ளம் பெஞ்ச அன்னைக்கே ஒரு டிஷர்ட்டோட நான் லைவ் கொடுத்தேன் 1/2 மணி நேரம். அதில் எல்லா செய்திகளையும் நான் குறிப்பிட்டேன். இந்த மீனவர்கள் எப்படி அங்கே மாட்டிக்கிட்டு தத்தளிச்சாங்க, எப்படி நான் அரசு உயர் அதிகாரிகளை போய் நேராக சந்திச்சு அவர்களை மீட்டு அப்படின்றத அன்னைக்கு நான் பதிவு செஞ்சேன். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்றுக்கு தமிழ்நாடு துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவரை காஞ்சிபுரம் கலெக்டரேட் மீட்டிங் வர வச்சு அந்த 7 மீனவர்களை ஏன் நீங்க மீட்கல உடனடியா அப்படின்னு அவரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல சார் அவங்க நின்று இருந்த ஒரு ஜட்டி அமைப்பு அது பாதுகாப்பான இடம், அங்க 2 இரவு காவலர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொடுத்தாங்க. எப்படி புயல் வரதுக்கு முன்னாடி வீட்டில் வாழ்ற நம்மகிட்டே பிரிண்ட் இல்லை, பால் இல்லை, கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, ஸ்டவ் இல்லை, எப்படி அவர் சமைச்சு 2 நாளைக்கு 48 மணி நேரத்துக்கு சோறு போட்டிருப்பாரு? இப்படி பொய்யாலாம் சொல்லாதீங்க, அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடுமையாக அவரை நான் வான் பண்ணேன். அப்புறம் சாரி சார்ன்ட்டு உட்காந்துட்டேன். எனக்கு முதலமைச்சர் கொடுத்த ஒரு சின்ன அதிகாரம், அரசு உரிமை குழு தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 36 மாவட்டங்களுக்கும் போய் என்னால் முடிந்த அளவுக்கு அதிகாரிகளை அன்பாவோ கொஞ்சம் விரட்டியோ நான் இன்னைக்கு பல அரசு இயந்திரங்களை முடுக்கி விட்டு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நான் எடுத்துட்டு வரேன். ஒரு சாதாரண ஒரு கமிட்டி ஆசிரியர் சேர்மன் 1 வருஷம் தான் அந்த பதவி. இந்த 1 வருஷ பதவியை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பி போலீஸ் கமிஷனர்ஸ், டிஆர்ஓ, நகராட்சி ஆணையர்கள், ஆர்டிஎம்இ, ஆர்ஜேடி உள்ள உயர் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல சில இடங்களில் எடுத்துருக்காங்க. இப்போ நேற்று தினம் காஞ்சிபுரம், இந்த நேரத்துக்கு செங்கல்பட்டு நான் கலெக்டரோட சேர்ந்து மழை பாதிப்பு ஏற்படலாம் பார்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை எடுக்க சொல்லி சில ஆலோசனைகளை வழங்கி கலெக்டர் அந்த ஸ்பாட்ல உடனே சப் கலெக்டர்ஸ் அனுப்பி, ஆர்டிஓ அனுப்பி, டிஆர்ஓ அனுப்பி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ எடுக்க முடியும். நம்முடைய அரசு இயந்திரம் அவ்வளவு வலுவானது, அவ்வளவு கட்டமைப்பு கொண்டது. சென்னையில் கோட்டையில் உட்காந்துட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா அடுத்த 1 நிமிடத்தில் கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலருக்கும் செய்தி பரிமாற முடியும். அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறதுல என்ன எம்எல்ஏ கலெக்டர் போன் 9 எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில்.
கடலூருக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க. 10 ஃபோன் கால் அமைச்சர் உட்பட, சார் இதுமாரி அலாட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஆசை கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரை நான் தொடர்படுத்த தகவல் சொல்கிறேன், என்னுடைய கடமை நான் சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது? கூட்டணி தேர்தலும் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது. அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளரை எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சர்கள், நீங்கள் வாய் திறந்தா உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகிறது இருந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதிகளுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கே ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங்கு வரோம், இல்லை என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம், இல்லை என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லியிருக்கீங்க? அப்போ என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த அதிகாரம் போத? இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்கே வரணும்? மக்களை சந்திக்க தான் வரணும். அதை நீங்கள் முழுசாக மறந்துடுறீங்க. சரி, அமைச்சர்கள் தான் அப்படி மறக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெவன்யூ செக்ரட்டரி, பேரிடர்துறை மேலாண்மை ஆணையர், இதுக்காக அமைப்பகட்ட மானிட்டரிங் ஆஃபீஸர் ஒருத்தர் கூட ஒரு தொகுதியினுடைய சீனியர் எம்எல்ஏ, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என் தொகுதிக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போய் எங்கெங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த கிராமத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்றத குறித்து ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை பேசல. என் தொகுதிக்கு வந்த அமைச்சர்கள் ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. நானே எங்கள் கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பி, எங்கள் மாவட்ட செயலாளர்களை அனுப்பி, ஆனந்த் அனுப்பி, சுரேந்திர அனுப்பி, லெனின் அனுப்பி, இந்த கண்ண கவுன்சில் அனுப்பி, அருளை மக்கள் பிரதரை விட்டு நீ எங்கேயாச்சும் அந்த கடற்கரை ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு புளிய ஒரு தயிர் சோறு போடு, அருள் நீ ஏதாச்சும் போடுற மக்கள் பாவம் கையேந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப ஒரு நிர்வாக திறமையுள்ள அதிகாரிகள் இருந்தும் அந்த அதிகாரிகள் முறையாக இந்த மக்களுக்கான சேவை ஆற்ற இந்த மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்பதை என் கடலூர் மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும். இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை என்எல்சி திறந்து விட்டா என்எல்சி சுற்றி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது. எங்க இந்த மாவட்டத்து மக்களை நீங்க எப்படி நீங்க வந்து நீங்க பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கலாம்? என்எல்சி தனி வெளியேற்றி பூரா கிராமம் சேர்த்துட்டு போய் அங்க இருக்கிற அதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி வீராணம் திறந்து விட்டா சுற்றி இருக்கிற 2 தொகுதி பாதிக்கப்படுது. அதே மாதிரி இங்க பெருமலை ஏரி திறந்து விட்டா பூரா நூற்றுக்கணக்கான கடற்கரை ஓரம் வரைக்கும் எல்லா கிராமம் பாதிக்கப்படுது. இங்க இந்த பக்கம் கடினாறு, இந்த பக்கம் தென்மணியார். உங்க பத்திரிகை நம்மளுக்கு தெரியல. கடந்த அதிமுக ஆட்சியும் சரி, இப்ப திமுக ஆட்சியும் சரி, நூற்றுக்கணக்கான கோடி பெருமலை ஏரியை தூர்வாரணும், வீராணத்தை தூர்வாரி கலையை புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. இதை வந்து கமிட்டிக்கே பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. நான் அஷூரன்ஸ் கமிட்டியில் வந்து கலெக்டர் தலைமையில் இதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனேன். அந்த கலெக்டர் மாறிட்டார். அப்ப மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது? தனியார் பெரும் கார்பரேட் கான்ட்ராக்ட் முதலாளிகளுக்கா? இதையெல்லாம் கேட்டா உடனே நாங்கள் வேல்முருகனுக்கு எந்த நிகழ்ச்சிக்கு தகவல் சொல்ல மாட்டோம். வேல்முருகன் கலெக்டரேட் நீங்கள் இருக்கு, பத்திரிகையாளருக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்க. ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது சீனியர் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு சீனியாரிட்டி பின்பற்றது இல்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேர் ஃபர்ஸ்ட் போட்டுப்பாங்க, சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க. ஏன் நான் கலெக்டரேட் மீட்டிங்கில் எந்த அமைச்சருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளலை? ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் இங்கே பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்களை விட புரோட்டோகால அடுத்தது தான் எனக்கு சேர் போடுவாங்க. எப்படி என்னால் போய் கலந்துக்க முடியும்? எனக்கு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்கு இல்லையா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க, 2வது சீட்டு போடுவீங்க, 3வது சீட்டு போடுவீங்க, அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே புரோட்டோகால் வந்துடும் உங்களுக்கு. உங்கள் ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ, அந்த நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. துண்டறிக்கையிலும் அரசனுடைய விழாக்கள்லேயே பிஆர்ஓ கேட்டால் மேலெடுத்து உத்தரவு. எந்த மேலிடம்? ஏன் அந்த மேலிடம் தவறு என்ன திருத்தல இது வரைக்கும்? இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர், உங்க மேல எனக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்க காதுக்கு உண்மையான செய்தி வர மறுக்குது. அதிகாரிகள் உங்க காதுக்கு இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்களை சொல்ல மறுக்கிறாங்க. பல தவறுகள் நடக்குதுங்க.
பல தவறுகள் நடக்குது. அதில் ஒரு செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளையும் இன்னைக்கு மஞ்சள் நோட்டீஸ் விட்டு மூடிட்டு அந்த தொழிற்சாலை முதலாளிகள் ஒரு ஏக்கர் 5000 10,000 வாங்கின கெம்பிளாஸ்ட் இன்னைக்கு அங்க இருந்த கிட்டத்தட்ட 150 ஏக்கரை ஒரு ஏக்கரை 10 கோடிக்கு பிளாட் போட்டு விற்கிறான். இதை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற வரையும் நான் சட்டமன்றத்தில் பேசி தடுத்து வச்சிருந்தேன். இங்க இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு ஆட்சியாளர்கள் துணையோட அதை பிளாட் போட்டு வித்துருக்கிறான். நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், தடுத்து நிறுத்த முடியல. அதே மாதிரி மறுமூரில் டேனக்ஸ்னு ஒரு நிறுவனம் அதுவும் 120 ஏக்கர், அது பஞ்சமி நிலம். அந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாங்கி அது ஃபர்ஸ்ட் இந்துஸ்தாலிவன் ஒரு நிறுவனம் தொடங்குறான். அவன் கொஞ்ச நாள் அதை மூடிட்டு போயிடறான். அப்புறம் டேனக்ஸ்னு ஒருத்தன் வாங்குறான், அவனும் கொஞ்ச நாள் நடத்திட்டு அதை மூடிட்டு போறான். வேலை செஞ்ச மக்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது. இன்னைக்கு அங்கே ஏக்கர் 10 கோடி ரூபா நெய்வேலி பிரதான ரோட்டில். இப்போ இதை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் பேரு ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னையா ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ் அதிகாரி பண்ருட்டினுடைய பிடிஓ அவர்களையும் இந்த மாவட்டத்தினுடைய ஏடி ரூரல் டெவலப்மெண்ட்னுடைய டிஆர்டினுடைய டைரக்ட் பிடி சென்னைக்கு அழைத்து அவருடைய சேம்பர்ல வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்குறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் கட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர், அந்த மருங்கூர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த பிளாட்டுக்கு ஒப்புதல் தரணும். இது பஞ்சமி நிலம் அப்படின்றதால அவங்க தர மறுத்துட்டாங்க. அப்ப சட்டத்தை வளைக்கிறாங்க, மாத்தி வீடியோவுக்கு அதிகாரம் இருக்கு, டிஆர்டிக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க இதை பிளாட் நிலமா மாத்தி எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி இதுக்கு ஊரக நகரமைப்புத்துறை துணை இயக்குனர், அப்ப இருந்த துணை இயக்குனர், அப்ப இருந்த பிடிஓஸ் அதிகாரிகள் எல்லாரும் உடந்தையா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு தமிழக சட்டமன்றத்தில் அந்த பொன்னையா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி மீது உடனடியாக அவரை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் கையில் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர்கிட்ட போய் சட்டமன்றத்தில் அவர் மேலே பிரிவிலேஜ் எடுத்திருக்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு செஞ்சால் விட்டுக்கலாமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தான், அது சட்டத்தின் முன்னிலை தண்டிக்கப்பட வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒற்றையாளாக நின்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆக நான் சக ஐஏஎஸ் அதிகாரியை பிரிவிலேஜ் கொண்டு வரேன். ஏற்கனவே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார். அவர் மீது பிரிவிலேஜ் கொண்டு அப்ப இருந்த தலைமைச் செயலாளர் ஈரையன்பு அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதனால இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி இருக்கு பாருங்க, வேல்முருகன் நம்முடைய பொழப்பில் மண்ணளி போடுறான் அப்படிங்கிறதுக்காகவே சில அதிகாரிகள், ஊழல் செய்கிற அதிகாரிகள், நேர்மையான நியாயமான லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் அத்தனை பேருமே என்னுடைய உண்மையான மக்களுக்கான வாழ்வுரிமை போராட்டத்தில் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தோடு என் பக்கம் நிற்கிறாங்க. ஆனா இந்த லஞ்சம் வாங்குற அதிமுக ஆட்சியிலே அதிகாரியா இருந்து தப்பு பண்ணி ஊழல் பண்ணிருக்கான், திமுக ஆட்சியிலையும் கீ போஸ்டிங்ல உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்றாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையா? இதையெல்லாம் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக முதலமைச்சருக்கு உளவுத்துறையின் மூலமாக எடுத்து சென்று இங்க ஒரு தீர்வு கிடைக்கணும். இங்க இருக்கிற அரசு திட்டங்கள் அதே மாதிரி தான், பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படின்னா அது ஆளுங்கட்சி பிரமுகர், குறிப்பா என் தொகுதியில ஆளுங்கட்சி பிரமுகர், அவங்களுக்குள்ளேயே அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில் ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க குடும்பத்துக்கே. இப்போ என்ன பொதுமக்கள் எங்க போவாங்க? ஒரு ஸ்ப்ரேயர் வழங்குறது முதல் கொண்டு, டிராக்டர் வழங்குறது முதல் கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன? நல்ல பாதிப்பு. அது மாதிரி இந்த நான் சொன்ன இந்த 17 பஞ்சாயத்தில் பெரும்பான்மை அதிமுக பிரசிடண்ட், அவங்க இப்போ சாலை மறியல் பண்ண போறேன் எம்எல்ஏன்றாங்க. நான் கூட்டு பேசி சாலை மறியலாம் வேண்டாங்க, நான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், உயர் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் பெற்று தர, சாலை மறியலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு பாதுகாத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடு செய்கின்ற துறை அதிகாரிகள், ஊழலுக்கு துறை போகிற துறை அதிகாரிகள் மேலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்காக தான் பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் அழைச்சேன். நன்றி.